வெல்கம் டு மை வேர்ல்ட். இன்னைக்கு இன்டெக்ஸோட செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினோட டெமோ தான் பார்க்க போகிறோம். ஆன்லைனில் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,200 போட்டு இருந்துச்சு. நாங்கள் நியர்பை ஷாப்பில் தான் வாங்கினோம். 12,500 rupees. 5 years மோட்டர் வாரண்டி, 8 kg கெப்பாசிட்டி, ஃபுல் பிளாக் ஆரஞ்ச் பார்டரோட இதோட டிசைன் இருக்குது. இது வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கான டியூப். இதை நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இது அடியில் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ட்ரெயின் பண்ணுறதுக்கானது அடியில் இருக்குது. இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாட்டர் செலக்டர். வாஷ் டப்பில் வாட்டர் ஃபில் பண்ணணுமா இல்லை ஸ்பின் டப்பில் வாட்டர் ஃபில் பண்ணணுமான்றதை நம்ம சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வாஷ் டைமர். எவ்வளோ நேரம் நம்ம அதில் துணியை துவைக்கணுன்றதை நம்ம சூஸ் பண்ணுறது. 3 to 15 minutes கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வாஷ் செலக்டர். அதாவது நார்மலான துணி நார்மலாக துவைக்கணுமா இல்லை ஹெவியாக துவைக்கணுமா. இப்போ பெட்ஷீட் மாதிரி இல்லை ரொம்ப அழுக்காக இருக்க துணியெல்லாம் ஹெவியில் துவைக்கலாம், மற்றதெல்லாம் நார்மலில் துவைச்சிக்கலாம். ட்ரெயின் செலக்டர். துணி துவைச்சதுக்கு அப்புறமா அதில் இருக்க அந்த அழுக்கு தண்ணியெல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணுறதுக்கு இதை ட்ரெயினை சூஸ் பண்ணணும். முடிச்சதுக்கப்புறமா ஃபில் பண்ணும்போது பழைய நிலைமைக்கு கொண்டு போயிடணும். இப்போ ஸ்பின் டைமர். இது துணி நம்ம துவைச்ச துணியை எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணுறதுன்றது தான் அந்த ஸ்பின் டைமர். இதுதான் வாஷ் டப். இதில் தான் நம்ம துணியெல்லாம் துவைக்க போகிறோம். இதில் தான் வாட்டர் ஃபில் பண்ணணும். செமியை பொறுத்த வரைக்கும் வாட்டர் கனெக்ஷன் இல்லைனா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஃபில் பண்ணி நம்ம குடத்தில் வேறு எதுலையாவது கூட தண்ணி இதில் நம்ம தனியாக ஃபில் பண்ணிவிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கலாக அந்த மாதிரி பண்ண முடியாது. இதுலேயே ஹை லோ மீடியம்னு வாட்டர் அளவு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ துணி போடுறீங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹைலையும் வைக்காதீங்க, அது சுற்றுறதுக்கு இடம் பத்தாது. ஸோ மீடியமான அளவுக்கே போடுங்க. துவைச்ச துணியை நம்ம இந்த ஸ்பின் டப்பில் தான் போட்டு ட்ரை பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாஸ்டிக் பிளேட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். அது போடாமல் நீங்கள் துணியை போட்டிங்கன்னா வெளியே துணியெல்லாம் தூக்கி அடிச்சிடும். அதாவது சின்ன சின்ன துணியெல்லாம் வெளியே பிழிஞ்சிரும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேஃப்டி பின் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நம்ம கிளாத்தில் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் போடணும். ஃப்ளாட்டான சர்ஃபெக்ஸில் தான் வைக்கணும். ஸ்பின் டப் ஃபுல்லாக ஆஃப் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஓப்பன் பண்ணணும். டைம் செட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலையை கூட பார்க்கலாம். டைம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய பஸ்ஸர் சவுண்ட் கேட்கும். இப்போ துணியை போட்டு எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபில் பண்ணிக்கணும். நீங்கள் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த டேப் ஆன் பண்ணாலே வாட்டர் ஃபில் ஆகிடும். இல்லைனா நீங்கள் தனியாகவும் இதில் வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் போடுற துணிக்கு ஏற்ற அளவுக்கு லிக்விட் ஊற்றிக்கோங்க. வாட்டர் ஃபில் பண்ணும்போது ட்ரெயினில் மட்டும் இருக்கக்கூடாது, இருந்தால் தண்ணியெல்லாம் வெளியே போயிடும். அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம துணியை போடலாம். துணியெல்லாம் நம்ம கழட்டும் போது திரும்பி இருக்கும். நம்ம எல்லா துணியும் திருப்பிட்டு இப்போ உள்ளே சேர்த்துட வேண்டியது தான். காலர் கரை, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்க கரையெல்லாம் டக்குன்னு அப்படியே போட்டால் போகாது. அதை நீங்கள் அந்த சோப் வாட்டர்லேயே ரைட்டாக கையில் ரப் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா துணியெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் துணியை விட. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு மிஷினை ஆன் பண்ண வேண்டியது தான். டைம் செலக்ட் பண்ணணும். 5 minutes பண்ணுறது தான் எக்கனாமிக்கலாக நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா ரொம்ப நேரம் ஓடிச்சினாலும் கரண்ட் பில்லு தேவையில்லாமல் தான் வரும். அதனால் 5 minutesே போதுமானது. ரொம்ப அழுக்காக இருக்குது, துணியை ரொம்ப நல்லா துவைச்சே ஆகணும்னா நீங்கள் அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம டைமை செட் பண்ணிக்கலாம். நான் 6 minutes ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதுதான் எக்கனாமிக்கலாக எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் குறைஞ்சிட்டே வரும். 0க்கு வந்ததுக்கப்புறமா அந்த பஸர் சவுண்ட் வரும். துவைக்கும் போது மிஷின் இப்படி தான் ஒர்க் ஆகுது. வாஷ் டப்பை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருக்க மாதிரி ஸ்பின் டப்பை பண்ணக்கூடாது. அது க்ளோஸில் தான் இருக்கணும். ஓடும்போது க்ளோஸில் தான் இருக்கணும். அதே மாதிரி புது துணியெல்லாம் இதில் போட்டு துவைக்காதீங்க. ஏன்னா சாயம் போகிற துணி இருந்துச்சுன்னா மற்ற துணியெல்லாம் அழுக்கு பிடிச்சிடும். இந்த சமுக்கி நூல் ஒர்க் ஏதாவது இருந்துச்சுன்னா வாஷ் பண்ணும்போது அதெல்லாம் பிஞ்சிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இதில் போடாமல் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ நம்ம டைமர் செட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், 0 கிட்ட வந்தோடனே பஸர் அடிக்கும். இப்போ துணி துவைச்சி முடிச்சிட்ருக்கோம். இப்போ இந்த வாட்டரை பார்த்தீங்கன்னா அழுக்காக இருக்குது இல்லையா, துணியிலேருந்து அழுக்கெல்லாம் வந்துட்ருக்கோம். க்ளீன் ஆகிடுச்சு துணி. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணிவிட்டு இன்னொரு முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு முறை வாஷ் பண்ணும்போது நம்ம இவ்வளோ தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் லிமிட்டாக தண்ணி வச்சுக்கலாம். டைமரும் கொஞ்சம் கம்மியாக செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ண போகிறேன். ட்ரெயின் பட்டன் கொடுத்தோன்னே எல்லா தண்ணியும் ட்ரெயின் ஆகிடும். வாஷ் ஆகும்போது சுற்றுது இல்லையா, அதனால் துணியெல்லாம் ஒன்றோட ஒன்று
நல்லா சுற்றி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பிரித்து விட்டுட்டு மறுபடியும் தண்ணி ஃபில் பண்ணி துணி நல்லா வாசனையாக இருக்கணுன்றதுனால கொஞ்சம் கம்ஃபர்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 6 மினிட்ஸ் கொடுத்தேன். இப்போ 3 மினிட்ஸ் தான் கொடுக்க போகிறேன் நான். ஜீரோ கிட்ட வந்தோடனே அதே மாதிரி பஸ்ஸர் அடிக்கும். இப்போ தண்ணி அதே மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா துணியெல்லாம் ரெடி. இதை நம்ம அப்படியே காய போட்டுக்கலாம். இங்கே ட்ரெயின் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்கல்ல அந்த ஸ்பின் டப், அதில் லைட்டாக போட்டு நம்ம அந்த மூடி மறக்காமல் வைக்கணும். இந்த மூடி இல்லைன்னா துணி பறந்துடும். ஸோ அந்த மூடியை கண்டிப்பாக வைக்கணும். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் 1 மினிட் தான் கொடுக்க போகிறேன். நம்ம ஊர் வெயிலுக்கு சீக்கிரமாக காஞ்சிரும். மழை காலம்னா இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம், 3 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். துணி எந்த அளவுக்கு ட்ரை பண்ணணுன்றது தான் இதோட அளவும் பொறுத்து. இதுவும் 1 மினிட் போதும். என்னோடய டைமிங் என்னென்னா துவைக்கிறதுக்கு 6 மினிட்ஸ், அதை வாஷ் பண்ணுறதுக்கு 3 மினிட்ஸ், ட்ரை பண்ணுறதுக்கு 1 மினிட். 10 நிமிஷத்தில் துணியை துவைச்சி முடிச்சிடணும். கரண்ட்டு பில்லு நம்ம மைண்டில் வச்சுக்கணும். துணி துவைக்கும் போதும் ஸ்டார்டிங்கில் நல்லா வைப்ரேட் ஆகும், அப்புறம் போக போக குறைஞ்சிடும். இப்போ இந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த பிளேட்டை எடுத்துகிட்டு நம்ம துணியை பார்த்தோன்னா நல்லா காஞ்சி தான் இருக்குது. ஒரு 1 ஹவர் 2 ஹவர்லேயே இது வந்து காஞ்சிடும். நம்ம வெயிலில் போட்டோன்னா அவ்வளோதான். 10 நிமிஷத்தில் துணியெல்லாம் துவைச்சாச்சு. இது மேனுவலான ஒர்க் இருக்குது. செமி ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் மேனுவலாக செய்ய வேண்டியது இருக்குது. பட் நம்மளால் துணி அதுக்கேற்ற மாதிரி பிரித்து துவைச்சிக்க முடியும். ஒரு துணிக்கு ஒரு மாதிரி நம்ம கையில் துவைப்போம். அந்த மாதிரி நம்ம செமி ஆட்டோமேட்டிக்கில் துவைச்சிக்கலாம். எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியும். தண்ணி கூட எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ வேஸ்ட் ஆகலை. நான் கையில் துவைக்கிறத விட தண்ணி வந்து கம்மியாக தான் யூஸ் ஆகுது. கரண்ட் பில் எப்படின்றது நான் நெக்ஸ்ட் மந்த் தான் தெரியும். ஆனால் வந்து நான் விசாரித்து பார்த்த வரைக்கும் 5 to 10 மினிட் இந்த அளவுக்கு டைமிங்கில் துவைச்சேன்னா ஓரளவுக்கு கரண்ட் பில்லும் கண்ட்ரோலில் தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் மந்த் பார்த்து சொல்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்சு நான் 1 வீக்கு யூஸ் பண்ணதை வச்சு ரிவ்யூ தான் இது. இப்படி தான் நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.